vlogs of மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போறது டிராகன் சிக்கன் எப்படி ஈஸியா வீட்லயே பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன் இல்லாத தனி சிக்கன் பிரஸ்ட் அந்த மாதிரி கிடைச்சனாலும் வாங்கிக்கோங்க. அந்த தனி சிக்கன் 450 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த சிக்கனை இப்படி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு கியூபா வெட்ட வேண்டாம், ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுல நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் நல்ல சில்லி பவுடர், நல்ல வத்தல் காரத்துக்கு. 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கார்ன்ஃபிளவர் 1/4 கப்பு, கார்ன்ஃபிளவர் பவுடர் 1/4 கப் சேர்த்திருக்கிறோம். வினிகர் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் ஒரு முட்டை ஃபுல்லும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது ஒரு 1/2 மணிக்கூராவது ஊற விட்டுருங்க. இல்லைன்னா 1 மணிக்கூர் டைம் இருந்ததுன்னா 1 மணிக்கூர் கூட நீங்க ஊற விட்டுறலாம். அப்பதான் நல்லா எல்லாம் ஊறி அழகா இருக்கும், நல்லா டேஸ்டா ஜூஸியா இருக்கும். அதனாலதான் குறைஞ்சது 1/2 மணிக்கூராவது ஊற வச்சிருங்க. அது ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி இதை ஒன்றா போட்டால் போதும். மொத்தமாக நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அதில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால கட்டியாக கூட்டமாக ஆயிடும். அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டிராகன் சிக்கன் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல்லாம் போனால் டிராகன் சிக்கன் சாப்பிடுவோம். நம்ம வீட்டிலேயே ஈஸியாக இந்த டிராகன் சிக்கன் பண்ணலாம். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சண்டேஸ்லாம் வீட்டில் தானே ஃப்ரீயா இருப்பீங்க லீவ்ல, அப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஹோட்டல் டேஸ்ட்லயே சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் மாத்தி போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எல்லா சிக்கனையும் நம்ம விரவி வச்ச எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப கருகவும் வேண்டாம், நல்லா வெந்தா போதும். பிள்ளைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கன் ஃப்ரை, ரோஸ்ட் அந்த மாதிரி எப்போவுமே பண்ணுவோம். அப்போ டிஃப்ரெண்டாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எல்லா சிக்கனுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெயை தூர ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே ஒரு பெரிய உள்ளியை கியூபாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஸ்லைசஸாக கட் பண்ண வேண்டாம், கியூபாக. அதையும் அந்த ஆனியனையும் அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கேப்சிகம் எடுத்துருக்குறேன். கேப்சிகம் என்ன கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதையும் கியூபா சேர்த்து கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். கருகக்கூடாது, ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம், வதங்கினா மட்டும் போதும். ஆனியனும் கேப்சிகமும் வதங்கினா போதும். இது கொஞ்சம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் வினிகர். ஏன்னா நம்ம சிக்கன் விரவும் போதும் மசாலா விரவும் போதும் நம்ம சேர்த்துருக்கோம், இந்த மசாலாக்கும் நம்ம சேர்க்கிறோம். அதனால 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இல்லைன்னா உங்களுக்கு சோயா சாஸோட ஒரு கடுப்புத்தன்மை வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சிக்கன்ல இருக்கும். இந்த மசாலாக்குள்ள உப்பு மட்டும் சேர்த்தா போதும்.
எந்த அளவு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா எல்லா மசாலா கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை பார்க்கும்போதே எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிடணும்னு தோணும். அதனால கண்டிப்பா நீங்களும் வீடுகளில் இந்த வாரம் செஞ்சு பாருங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சா போதும். வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பிளேட்டுக்கு மாத்திரலாம். சர்விங் பிளேட்டுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் பண்றதுக்காக எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா அந்த எள்ளும் மேல தூவிக்கோங்க. டிராகன் சிக்கனுக்கு அழகே இந்த வெள்ளை எள்ளு தான். வெள்ளை எள்ளு மேல போட்டு நீங்க வீட்டுல பிளாக் எள்ளு இருந்தா கூட அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போடக்கூடாதுன்னு இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.